ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற மாட்டோம் இந்த மாதிரி இமேஜை எப்படி ஈஸியாக எடிட் பண்ணலாம், வெறும் 5 ஸ்டெப்பில் ஈஸியாக எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இந்த ஆட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் தந்திருக்கேன், இந்த 2 இமேஜோட லிங்க்கையும் தந்திருக்கேன். அது 2ஐயும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 இமேஜோட லிங்க்கும் தந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆடு ஃபோட்டோன்னு இது இருக்குல்ல, அது ஆடு ஃபோட்டோவை கொடுத்துட்டு, இந்த 2 இமேஜையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது 2ஐயும் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். அதை ஜூம் பண்ணி டிக் கொடுத்துருவோம். ஸ்டெப் 1 ஓவர். ஸ்டெப் 1ல் என்ன பண்ணோன்னா, இந்த பேக்ரவுண்ட் ஆட் பண்ணோம், அதில் இந்த ஷேப் ஒன்று முக்கோணம் மட்டும் இருக்க இந்த ஷேப் ஒன்று ஆட் பண்ணோம். ஸ்டெப் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு வேண்டிய இமேஜை ஆட் பண்ணுறது. அது எப்படின்னா, இந்த கீழே ட்ரா ஆப்ஷன் ஒரு இது இருக்கும், இந்த ஆப்ஷன் இருக்குல்ல ட்ரா, இதை கிளிக் பண்ணி ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருங்க. இந்த கடைசியில் லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் இந்த எம்டி லேயர் தான் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் தான் நம்ம ஃபோட்டோவை ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபோட்டோ ஆட் ஆப்ஜெக்ட்ஸ்னு வருதில்ல, அதை கிளிக் பண்ணி அதில் அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிடுங்க. எந்த ஃபோட்டோன்னா இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிடுங்க. இப்படி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் பேக்ரவுண்ட்லாம் இப்படி பேக்ரவுண்டோட உங்கள் இமேஜ் இருக்குன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் ஃபஸ்ட்டு அந்த ஒன்லி 5 ஸ்டெப்ஸ் அந்த ஹவு டு எடிட்ன்ற ப்ளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். அதில் நான் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ இந்த இமேஜ் உங்களுக்கு எப்படி வேணுமோ, எவ்வளோ பெருசாக வேணுனாலும் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஷேப்புக்கு வச்சதுக்கப்புறம் கரெக்டாக உட்காந்துருச்சு அப்படின்றப்ப வெளியே ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், செட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் ஸ்டெப் 2. இதை ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன்லாம் நம்ம எடுக்கணும். இந்த கையெல்லாம் எக்ஸ்ட்ரா போர்ஷன் நமக்கு கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மட்டும்தான் கை வரணும், இப்படி தான் வரணும். இந்த பேலன்ஸ் இருக்கிறத நம்ம எரேஸ் பண்ணணும். அது எப்படி எரேஸ் பண்ணுறதுன்னு ஸ்டெப் 3ல் பார்க்கலாம். ஸ்டெப் 3 பார்த்திங்கன்னா, இந்த ஷேப் இருக்குல்ல, இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஸ்கொயர் கிளிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதில் இந்த ஃபில்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே பண்ணிவிட்டு எரேசர் மோடை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்கொயர் தான் நல்லா கிளிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்துடும். இது எரேசரு கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மட்டும் நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மட்டும் பொறுமையாக வைங்க. இப்போ வந்து இதை ஜூம் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த சைடு செட் ஆகிடுச்சு. இதே மட்டும் நம்ம இந்த சைடும் பண்ண போகிறோம். அதே மட்டும் தான். ட்ரா பண்ணிக்கோங்க, அப்படியே லைட்டாக திருப்பிக்கோங்க, ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு அந்த கையிட்ட போய் வச்சுக்கலாம். கரெக்டாக செட் ஆகலை, இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிட்டு கீழே இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸ்டெப் 3 ஓவர். ஸ்டெப் 4 என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, 2 சைடும் லைட்டிங் எஃபெக்ட் வர மட்டும் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த முக்கோணம் அந்த ஷேப்பில் மட்டும்தான் அந்த லைட் இருக்குது, அது ஃபேஸுக்கு வர வைக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் 4ல் பார்க்கலாம். இந்த லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஆட் லேயர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு எம்டி லேயர் கிளிக் பண்ணிடுங்க. எம்டி லேயர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கலர் ஆட் பண்ணணும். செலக்ட் கலர் கொடுத்துட்டு இந்த பென் டூல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். எந்த கலர் வேணும், இந்த லைட்டிங் இந்த கலர் தான் நமக்கு வேணும். இதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி லைட் ஆக்கிக்கோங்க. ரொம்ப டார்க்காக இருக்குது கலர், லைட் ஆக்கிக்கோங்க. இங்கே கலர் மாறுறது உங்களுக்கு தெரியும். இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே கலர் மாறுறது உங்களுக்கு தெரியும். நான் இந்த கலர் ஓகே பண்ணிக்கிறேன், டிக் பண்ணிடலாம். அடுத்து ப்ரஷ்ஷு எந்த ஷேப்பில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த இதில் தான் இருக்கான்னு ஃபுல்லாக, இது 2ம் ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்து செட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த லேயரை போக வச்சுருங்க. எந்த லேயரில் ட்ரா பண்ண போகிறோன்னா நம்ம இந்த லேயர்லாம் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, இதை போக வச்சுருங்க. இப்போ இங்கே ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லேயரை கிளிக் பண்ணி, இப்போ இந்த லேயரை நம்ம ஜூம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னா, இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து நல்லா 2 கையும் வச்சு நல்லா ஜூம் பண்ணுங்கள். பாதி ஃபேஸுக்கு வரமாட்டோம் அந்த லைட்டிங் இது கரெக்டாக வரமாட்டோம் இருந்ததுன்னா டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு அந்த லேயர் செலக்ட் தானே இருக்குது, இந்த லேயர் தானே செலக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு கீழே இந்த நார்மல் இது இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ஓவரில் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
அந்த இமேஜில் இந்த சைடு ஃபுல்லாக லைட்டிங் வர மாட்டோம் இருக்கும். அதே மட்டும் தான் நம்ம இந்த சைடும் பண்ண போகிறோம். இந்த ப்ளூ கலர் இது இப்படி இந்த பாதி ஃபேஸில் படுற மட்டும் வைக்க போகிறோம். அது எப்படின்னா அதே மட்டும் தான். இந்த 3 டாட் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆட் லேயர் கொடுத்து எம்டி லேயர் கொடுத்துட்டு கலர் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். கலரில் இந்த பென் டூவில் கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த ப்ளூ கலர் தான் இருக்கான்னு பார்த்துட்டு நமக்கு ஏற்ற மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் இந்த பளிச்சம் தெரியணும்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, டிக் பண்ணிடலாம். இப்போ ப்ரஷ் டூலு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அதில் தான் இருக்குது. செட் பண்ணிடலாம். இந்த லேயரை இப்போ வச்சுட்டு இந்த சைடு இப்போ வரைஞ்சிக்கலாம். இந்த சைடு வரைஞ்சிட்டு இப்போ இந்த லேயரை நம்ம ஜூம் பண்ண போகிறோம். அதே மட்டும் 3 டாட் பண்ண கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. நல்லா பெருசாக இந்த பாதி ஃபேஸுக்கு படுற மாட்டோம் ஜூம் பண்ணிவிட்டு டிக் பட்டனை கொடுத்துட்டு அதே மட்டும் இந்த லேயரை இப்போ நம்ம ஓவர்லே கொடுக்க போகிறோம். இந்த லேயர் தான் செலக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் நார்மல் இதை கிளிக் பண்ணிட்டு ஓவர்லே கொடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த சைடும் நமக்கு அந்த கலர் எஃபெக்ட் வர்ற மாட்டோம் ஆட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டெப் 4 ஓவர். ஸ்டெப் 5ல் என்ன பண்ண போகிறோம்னா இதில் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன எஃபெக்ட்னு பாருங்கள். கீழே வந்து இந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இந்த டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரெச்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த வார்ப்பு கிளிக்காக இருக்கான்னு பார்த்துட்டு அது ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். சைஸு கரெக்டாக வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு 40ல் வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு 30 வச்சுக்கலாம். 30 ஓகே. பவர் ஃபுல்லாக வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சுட்டு இமேஜை ஜூம் பண்ணிட்டு பொறுமையாக அழுங்க. கையை வச்சுட்டு பொறுமையாக அழுங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் பொறுமையாக இழுத்தா தான் அந்த ஷேப் உங்களுக்கு சூப்பராக வரும். லாஸ்ட் இது ஆகிடுச்சு. அதே மட்டுமே இந்த சைடும். கரெக்டாக பொறுமையாக இப்படி இழுத்துருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதில் வந்து நம்ம டிக் கொடுத்துருங்க. மேலே இந்த டிக் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை டிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு ஆர்டிஸ்டிக்கில் இங்கே பாருங்க ஷியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இதை கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணிட்டு இந்த 2வது இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேப்பில் ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியும். உங்கள் இமேஜுக்கு எப்படி இருக்கோ, எது நல்லாயிருக்கோ, இதை சைஸை குறைக்க ஆடும். அதே மட்டும் ஆங்கிள் ஏற்ற எந்த சைடு உங்களுக்கு ஷேப்பு மாறுதுன்னு தெரியும். இப்போ இந்த இது ஓகே மாட்டாக இருக்குது, கரெக்டாக ஷேக் ஆகிருக்கிறது அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த எரேசர் ஆப்ஷன் மேலே இருக்குல்ல, இந்த எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டு இந்த 4th இந்த இதை கிளிக் பண்ணிடுங்க, இன்வெர்ட்டு. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரஷ் ஐக்கான் கிளிக் ஆகிரும். சைஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இதை சைடில் இருந்து லைட்டாக இப்படி அதில் வரைஞ்சி விட்டிங்கன்னா அந்த இடம் மட்டும் ஷேக்காக இருக்க மாட்டோம் இருக்கும். அதே மட்டுமே இந்த சைடும். இப்போ சைடு ஃபுல்லாக ஷேக்காக இருக்க மாட்டோம் இருக்குது. டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு இமேஜை சேவ் பண்ணிடுங்க. இது முடிஞ்சு. ஆனால் அந்த ஷார்ப்னஸ்லாம் ஃபுல்லாக தெரியுது. அது இன்னும் கொஞ்சம் பிளர் ஆக்கணும்னா மறுபடியும் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு ஆயில் பெயிண்டிங்னு இருக்கும். அதே ஆர்டிஸ்டிக்கில் ஆயில் பெயிண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இப்படி மாறிடும். எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த இன்வெர்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ப்ரஷ் ஐக்கானில் லைட்டாக அந்த இடத்துல மட்டும் லைட்டாக அப்படி வரைஞ்சி விட்டிங்கன்னா இப்போ வந்துடும் இமேஜ். அவ்வளோதான், இமேஜ் இது முடிஞ்சு. டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எஃபெக்ட்டு இல்லை வேர்ட்ஸ் எதாவது ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டு சும்மா எம்டியாக இருக்குல்ல, அதில் எதாவது பண்ணணுன்னா கீழே வந்து ப்ரஷ் ஆப்ஷன் இருக்கும். இங்கே பாருங்க ப்ரஷ் ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருக்குல்ல இந்த ஸ்டார், இந்த எல்லோ இதுக்கு பக்கத்தில் இந்த ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு சைஸ் எப்படி வேணுமா வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி லைட்டாக வச்சுக்கோங்க, இவ்வளோ வேணாம். லைட்டாக வச்சா ஒரு 50 வச்சுக்கலாம். ப்ரஷ்ஷை ஒரு 70 இருக்கட்டும். இப்போ சைடில் வரைஞ்சி விட்டிங்கன்னா ஸ்டார் அப்படியே இருக்கிற மட்டும் உங்களுக்கு தெரியும் எஃபெக்ட்டு. அவ்வளோதான். டிக் பண்ணி சேவ் பண்ணிடலாம் இந்த இமேஜை. இதுக்கப்புறம் நீங்கள் வேர்டு எதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏஜ் எடிட்ஸ்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஏஜ் எடிட்ஸ்னு ஆட் பண்ணி இதில் ஒப்பாசிட்டின்னு இருக்கும். கீழே இந்த ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணி ஒரு 50 உங்களுக்கு ஏற்ற மட்டும் குறைச்சிக்கோங்க. 40 30 வச்சுக்கலாம். அவ்வளோதான். டிக் பண்ணி இமேஜை சேவ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.